கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம கடவுளோட பிள்ளைகளா இருக்கிறப்போ கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களா நடந்துட்டு இருக்கிறோம்னு வைங்க. நம்முடைய வாழ்க்கையில எது எடுத்தாலும் ஆண்டவரை முன் வச்சு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரே எனக்கு நன்மையானதை செய்வார் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு வைங்க. அப்படி வாழ்க்கை வாழ்கிற போது நம்மை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவர் கர்த்தர். நல்லா கவனிச்சுங்க, நம்மை முழுமையாக கர்த்தர் பொறுப்பெடுத்துக்குவார். நீங்க எந்திரிச்சாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்துகிட்டே இருப்பார். முன்னால பின்னால, இடது பக்கம் வலது பக்கம், மேல கீழே, முழுமையாக கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நம்ம இருப்போம். ஏன் அப்படி ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லோருமே அவருடைய சாயல், அவரை வெளிப்படுத்துகிற ஒரு சரீரம், கடவுளை வெளிப்படுத்துகிற ஒரு சரீரமா நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அதனால நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கர்த்தர் மிக கவனமா இருப்பார். அதுக்காகத்தான் இப்படி ஒரு வார்த்தை இன்றைக்கு பதிவிடுறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்பா, எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. நாம வழி தவறப்ப, நேரா ஒரு ரோடு இருக்கு, அங்க 2-3 வழி போகுது, நாம வழி தெரியாம வலது பக்கம் போறப்போ அல்லது இன்னும் கொஞ்ச தூரம் போய் இடது பக்கம் போறோம், வழி தெரியல. அப்படி போறப்ப நமக்கு பின்னால இருந்து நம்ம காதுகளுக்கு சொல்லும்படியா ஆண்டவர் சொல்லுவாராமா, நீ வலது பக்கம் போகாது, அது தவறான வழி. நீ இடது பக்கம் போகாத, அது தவறான வழி. நீ நேரா போ, அதுதான் சரியான வழி. நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ரோட்ல போறப்ப மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன் நான். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம ஒரு சில நேரங்கள்ல வழி தவறி போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு வரும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும், ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும். என்னடா பண்றது, வேற வழி இல்லையே, நாம இந்த காரியத்தை ஒரு தப்பு பண்ணா நமக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப, நமக்கு பண கஷ்டமோ பொருள் கஷ்டமோ நிறைய இருக்கிறப்ப, சரி நம்ம அதைத்தான் செஞ்சிருவோமா, அல்ல கொஞ்சம் லஞ்சம் தான் வாங்கிடலாமா, ஒரு பொய் சாட்சி சொல்லிடலாமா, ஏன்னா நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லையே, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நமக்கு வேணும், இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த ஒரு சின்ன தவறு பண்ணுனா போதும், நமக்கு நிறைய பணம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு இரு மனம், இந்த மனசு பேதலிக்கும். பாத்தீங்களா, இந்த மனசு அந்த தப்பு பண்றதுக்கு தன்னை எத்தனைப்படுத்தும் பாருங்க. அப்போ நம்முடைய செவிகளுக்குள்ள சொல்லுவார ஆண்டவர், வேண்டாம், அது தப்பு, அது தப்பு, அப்படி செய்யாத, அது உன்னை தப்பான வழிக்கு நடத்துவதற்காக பண்ணுது, உன் வாழ்க்கையை அதை அழிச்சிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய செவிகளிலே எட்டும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருமா? என்னங்க, இதுக்கு மேல வேற யாருங்க நமக்கு வேணும் சொல்லுங்க? ஒரு தகப்பன் மாதிரிங்க, நம்ம அப்பா தான் நமக்கு சொல்லுவார், டேய் அந்த பக்கம் போகாத, அங்க மதுபான பிரியர்களா இருக்கிறாங்க, போனா நீ கெட்டு போயிருவ, போனமா வந்தமான இருக்கணும், இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, உன்னிடத்துல இருக்கிறதெல்லாம் கொள்ளை அடிச்சிருவாங்க, போனையா வந்தையான் இருக்கணும், பகல்லையே போகணும், பகல்லையே வரணும். எத்தனை அறிவுரைகள் நம்முடைய பெற்றோர் நமக்கு சொல்லுவார், அப்பா சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்முடைய பெற்றோரெல்லாம் நம்மை விட்டு போனதுக்கு பிறகு, நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு பிள்ளைகள், நமக்கு ஒரு சந்ததி வந்ததற்கு பிறகு, நாம அவர்களையெல்லாம் வழி நடத்துகிற பொறுப்பு நமக்குள்ள வர்றப்ப, நாம் ஒரு சின்ன தவறான காரியத்தை செய்ய போறப்ப ஆண்டவர் சொல்லுவாராம், வேண்டாம், அது தப்பு, நீ என்னுடைய மகன், சரியான வழியில போ. எவ்வளவு அற்புதம் பாருங்க அன்பானவர்களே. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நீ வலது பக்கம் போனாலும் சரி, நீ இடது பக்கம் சாயும் போதும் சரி, வழி அதுவல்ல, உன்னுடைய வழி இதுதான் அப்படின்னு சொல்லி
இதுல நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அன்பானவர்களே, அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். அப்படி ஒரு அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை அசை போட்டுக்கிட்டே இருங்க. கடவுளுடைய வசனம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கட்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போறேன், நீங்க தான் அதுக்கு துணையா இருந்து வழி நடத்தணும். நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து விடாதபடிக்கு, நான் அநீதியின் பக்கமோ துன்மார்க்கத்தின் பக்கமோ சாய்ந்து விடாதபடிக்கு நேரான வழியில பயணிக்கணும். நீங்க தான் எனக்கு வழி நடத்தணும்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து எங்கள் பாதை மாறி போய்விடாதபடி எங்களை செம்மையான பாதையிலே நீர் வழிநடத்தி சரியான இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து உம்முடைய சமூகத்துல உயர்ந்த அடைக்கலத்திற்கு வருவதற்கு நீங்க கிருபை பாராட்டு. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.